ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்னோட மெனுவில் இருக்கிறது ஒரு வித்தியாசமான ரசம். ஏன்னா ரசத்தில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம சேனல்லே ஏகப்பட்ட ரசம் வெரைட்டி போட்டோம். பட் புதுசான ரசம் எப்பொழுதும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்பெஷாலிட்டியாக ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ரசம் அப்படின்னா தேங்காய் பால் ரசம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த தேங்காய் பாலுக்கு வந்து வயிற்று புண், வாய்ப்புண் இது ஆற்றுற ஒரு கெப்பாசிட்டி உண்டு. இது சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியலான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அப்படியே குடிக்கலாம், இல்லை சாதத்துலேயும் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா இதில் ஒரு ப்ராசஸ் தான் கொஞ்சம் டெக்னிக், மற்றபடி இட்ஸ் வெரி சிம்பிள், குயிக்காக பண்ணுறது. வாங்க ஒரு பர்ஃபெக்டான தேங்காய் பால் ரசம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ்க்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காவை ஒரு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கங்க. அதே மாதிரி திரும்ப அதிலே தண்ணி ஊற்றி வடிகட்டி ரெண்டாவது பால். இந்த ரெண்டாவது பால் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இந்த ப்ராசஸுக்கு போயிடலாம். அதே மாதிரி முக்கியமாக இது இடித்து யூஸ் பண்ணுறது, இந்த இன்க்ரீடியன்ஸு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு உரலில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து இடித்து வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு உரலில் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1.25 ஸ்பூன் தனியா, ஒரு 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் போட்டுக்குங்க, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 5லேருந்து 6 கருவேப்பிலை. இதை இப்போ நம்ம உரலை வச்சு நல்லா இடித்து கொஞ்சம் பொடியாக்கிக்கலாம். இன்றைக்கி ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி இந்த குக்கிங்க்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷனல், நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் நம்ம ரசம் பண்ணுறதுனால இந்த தேங்காய் எண்ணெயும் நம்ம சேர்க்குறப்போ அந்த வாசனை வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. எஸ்பெஷலி வந்து அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் சமைச்சு பழகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 காஞ்ச மிளகா பிச்சு போட்டுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம ஏற்கனவே இடித்து வச்சிருக்கிற பச்சை மிளகா, அதே மாதிரி மிளகு, பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குங்க. லைட்டாக அந்த மாதிரி ஒரு வாட்டி வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளி அப்படின்னா 1 தக்காளி, சின்னதுன்னா 2 தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோடனே இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதோடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, ஒரு வார்ம் வாட்டரில் நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் சரியாக இருக்குன்னு ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துருங்க. ஸோ இப்போ லைட்டாக நமக்கு ஒரு கொதித்து வருது. அப்போது ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெருங்காய பொடி, ஃபுல்லாக கொதித்து வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 2ஆவதாக எடுத்த தேங்காய் பால் அது இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் எப்பொழுதுமே தேங்காய் பால் வந்து ஒரு திக்னிங் ஏஜென்ட் கூட. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு தண்ணி எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி, ஏன்னா நம்ம அடுத்து நம்ம சேர்க்குறது வந்து ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால் அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கொதித்து லைட்டாக வருது. இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக சிம்மரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்மரில் வச்சு ஜஸ்ட் அந்த தேங்காய் பால் அந்த சூட்லேயே ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி,
போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்ப வித்தியாசமான நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரசம். நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் 2 ஸ்டேஜாக நம்ம பிரித்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி இதுக்கு தேவையான பொருள் அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து இடித்து போட்டிருக்கோம், ரொம்ப முக்கியம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வித்தியாசமான ரசம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபீட்பேக் என்னன்றதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு வித்தியாசமான சிம்பிளாக அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி வாய்ப்புண் அதே மாதிரி வயிற்றுப்புண்ணுக்கு இந்த ரசம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சளி இருமல் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.